ரத்தம் ஊறும். சரி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த உணவுகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, டெலிவரி ஆனவங்களுக்கு, இல்லை பொதுவாக உடம்பு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஜென்ஸுக்கு இந்த மாதிரி உடல் எடை குறைந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னால ரத்த சோகை பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே தீரும். சரி, ஆப்பிள் நம்ம நல்லா தோலை கழுவிட்டு ஜூஸ் போட்டு குடித்தா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வெடாம்பலம், அது விநாயகர் சதுர்த்தி நமக்கு வரப்போது, கண்டிப்பாக வெடாம்பலம் கிடைக்கும். மறக்காமல் வெல்லம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகும். அதுவும் விநாயகருக்கு வைத்து வழிபட்ட இந்த விடாம்பழம் ஒரு ஞான பழம் போன்றது. அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொண்ட பழம் இது. அதனால் மறக்காமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வைத்து பிரார்த்தனை செய்த பூஜை பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நாம்